தொடரும் மழையால் நெல்லை பாளையங்கோட்டை தொகுதிக்குட்பட்ட வண்ணாரப்பேட்டை பகுதியில் எஸ்ஐஆர் பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளன. இதுபற்றி மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் திரவிய சம்பத். தற்போது அங்கு எஸ்ஐஆர் பணிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படாத சூழ்நிலையில் என்ன மாதிரியான நிலவரம் நிலவுகிறது? கூடுதல் விவரம். கடந்த 4ஆம் தேதி எஸ்ஐஆர் என்று சொல்லக்கூடிய சிறப்பு வாக்காளர் திருத்த பட்டியல் பணியானது தமிழகம் உள்ளிட்ட 12 மாநிலங்களில் தொடங்கப்பட்டது. அதன் அடிப்படையில் நெல்லை மாவட்டத்தை பொறுத்தமட்டில் இங்கே இருக்கக்கூடிய 5 தொகுதிகளிலும் 1464 பிஎல்ஓ என்று சொல்லக்கூடிய இந்த வாக்குச்சாவடி நிலைய அலுவலர்கள் இந்த பணியை துவக்கினார்கள். தற்பொழுது இந்த பணியானது 92% மேல் முடிவடைந்திருக்கிறது என்பது மாவட்ட ஆட்சியர் சுகுமார் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் நெல்லை மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாகவே விட்டு மழை பெய்து வருகின்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இந்த பிஎல்ஓவின் எண்ணிக்கை குறைவாக இருப்பதாலும் இதுபோன்று மழை அதிகளவில் பெய்து கொண்டிருப்பதாலும் அவர்களின் அந்த பணியானது இந்த எஸ்ஐஆர் படிவங்களை நிரப்பி அதை வாங்கும் பணியானது தொய்வு ஏற்பட்டிருக்கிறது. தற்பொழுது நாம் நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த பாளையங்கோட்டை பகுதியிலே மழையானது வெளுத்து வாங்கி வருகிறது. இந்த நிலையிலும் இந்த வாக்குச்சாவடி நிலைய அலுவலர்கள் அங்கே இருக்கக்கூடிய அந்த பகுதியிலே பொதுமக்களுக்கு உதவி செய்வதற்காகவும் அந்த படிவங்களை நிரப்பியவர்களிடம் அதை பெற்றுக்கொள்வதற்காகவும் இங்கே வந்திருக்கிறார்கள். தற்பொழுது அவர்கள் சந்தித்திருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் என்னென்ன, அந்த மழையால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன என்பது குறித்து அந்த பிஎல்ஓவிடம் கேட்கலாம். சார் வணக்கம் சார். இப்போ பிஎல்ஓ இங்கே பணியாற்றிட்டு இருக்கீங்க, என்னென்ன தகவல்கள் இப்போ நீங்கள் சார்? நான் சாலைத்தர் வண்ணார்பேட்டை சாலைத்தர் பார்ட் நம்பர் 40 பாலகிருஷ்ணன் பிஎல்ஓ பேசுகிறேன். எங்களுக்கு என்ன சிரமம்னா பக்கத்தில் எல்லா பூத்து பக்கத்தில் இருக்கிறதுனால ஒரு இடத்துல மக்களோட வேண்டுகோளுக்காக வேண்டி ஒரே இடத்துல இன்றைக்கி மழைங்கிறதுனால இந்த மண்டபத்தை கொஞ்சம் கேட்டு மண்டபத்துக்கு முன்னால் வச்சு நாங்கள் கொஞ்சம் செட் பண்ணி கொஞ்சம் எல்லா பிஎல்ஓவும் ஒரே இடத்துல இருந்து ஃபார்ம்களை ரிசீவ் பண்ணிகிட்ருக்குறோம். கொஞ்சம் ஃபார்ம்களை இன்றைக்கி கொஞ்சம் கொண்டு வந்து கொடுத்தாங்க. இதுக்கடையில் மக்கள் சிரமப்படுறாங்க, கொண்டு வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஃபார்ம்ஸ் ஃபில்லப் பண்ணி கொண்டு வர மாட்டேங்கிறாங்க. எல்லாமே ஃபில்லப் பண்ண தெரியாமல் இங்கே வராங்க. இங்கே நாங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொஞ்சம் இங்கே மக்கள் கொஞ்சம் ஒத்துழைப்புகள், இந்த பொதுமக்களும் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுத்து ஃபார்ம்களை ஃபில்லப் பண்ணி கொடுக்குறாங்க. கொஞ்சம் சிரமம் இல்லாமல் போகுது ஒரு மாதிரியாக. அப்புறம் இப்போ இது ஃபார்மை ஃபில்லப் பண்ணி கொடுத்துட்டு கொஞ்சம் எங்களுக்கு கொஞ்சம் சிரமம் இருக்குது. அதை அப்லோடு பண்ணுறதும் கொஞ்சம் சிரமம் இருக்குது. என்னென்னா நெட்டு சுற்றிகிட்டே இருக்குது, சீக்கிரம் அது அப்லோடு ஆக மாட்டேங்குது. அது கொஞ்சம் ஒரு தனி டீம் போட்டு கொஞ்சம் அப்லோட் பண்ணால் நாங்கள் வரக்கூடிய ஃபார்ம்ஸை கலெக்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய ஃபார்ம்ஸை கொஞ்சம் அப்லோட் பண்ணி கொடுத்தா கொஞ்சம் உதவியாக இருக்கும். இங்கே இந்த பாளையங்கோட்டை பகுதிக்குட்பட்ட சேர்ந்த பகுதி மக்களும் இருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த எஸ்ஐஆர் படிவங்களை நிரப்புவதன் மூலமாக என்னென்ன சிக்கல் இருக்கிறது, இது என்னென்ன பாதிப்பு இருக்குது என்பது குறித்தும் கேட்கலாம். வணக்கம் ஐயா, நீங்கள் இப்போ பாளையங்கோட்டை பகுதியில் இருக்கீங்க. என்னென்ன எஸ்ஐஆர் இந்த படிவத்தினால என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படுது? 2005 தான் மெயின் பிரச்சனை சார். 2005 அதான் மெயின் பிரச்சனை. ரெண்டாவது கொடுத்த ஃபார்மை யாருமே கொண்டு வரலை, ஃபுல் பண்ணி யாருமே கொடுக்கல, பூரா வீட்டில் வச்சுருக்காங்க. அதுதான் பூத்து சிலிப்பு, இதை கொண்டு தான் ஓட்டு போடணும் அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்காங்க. சரியான விழிப்புணர்வு கிடையாது யாருக்குமே, அதுக்கு உண்டான ட்ரைனிங் யாருக்குமே கொடுக்கல. மக்கள் மத்தியில் விழிப்பு இல்லை. ஆமாம், இந்த 2005 தான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. இதனாலே பாதி பேர் அதை கேட்க, தாத்தா பேர் கேட்க, பாட்டி பேர் கேட்கானே வர மாட்டாங்க. நீங்கள் என்னென்ன பிரச்சனைகள்லாம் நீங்கள் எஸ்ஐஆர் படிவம் இருக்குல்ல? ஆமாம், அதை என்ன பிரச்சனை? எஸ்ஐஆர் படிவத்தில் ஆதார் அட்டையும் ஓட்டு ஐடியும் எடுத்து வாங்கங்க. அவன் ஓட்டு போடுறது அன்னைக்கு தான் அந்த அட்டையவே தேடுறான். இப்போ போய் கேட்கும்போது எங்கே கிடக்க தெரியலன்னு கேட்கான். இங்கே அது அப்படியே தேடி எடுத்து வந்தாலும் 85 எந்த வீட்டில் இருந்தேன்னு கேட்காங்க. இப்போ 85 எங்கன்னு எனக்கு தெரியல, மறந்து போச்சுங்க. அவளை உட்காந்துருந்து இவங்க கேட்கறதுக்குள்ளே அரை மணி நேரம் ஆயிடுது. ஒன்று இப்போ மழை காலமாக இருக்கனால அங்கங்கே அவங்க அலைஞ்சிட்டு வந்து நிற்காங்க. ஒரு ஆளுக்கு போஸ்டிங் பூரா போட்டு முடிச்சுட்டு அடுத்த ஆள் போல் 1/4 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுது. என்னால் நிற்க முடியும்னு பாதி பேர் போயிருந்தாங்க. ஆனால் எல்லாருக்கும் நாங்கள் இது இருக்கணுமா, இது இருந்தால் தான் உங்களுக்கு ஓட்டு போட முடியும், புதுசாக பதிவு பண்ணுவாங்க, கேன்சல் ஆகிடக்கூடாது பாருங்கன்னு வீடுகளில் வெளிப்புறத்து கொண்டு பண்ணுவோம். ஆனால் அவங்க வர்றதுக்கு விருப்பம் இல்லை. ஏன் பழைய ஓட்டை ஏன் கேன்சல் பண்ணுது, ஏன் இருக்கிறீங்க, இதை என்ன மாற்றம் இருக்குது, புதுசாக ஓட்டை சேர்க்க மாட்டேங்க, இவ்வளோ புது ஓட்டை கொடுத்ததை பூரா சேர்க்காமல் பாதியை போய் தனியாக தூக்கி வச்சுருக்காங்க. போன ட்ரிப்பு முகாம் போட்டதில்லை. அதனால் அதெல்லாம் இப்போ சேர்த்து பார்க்கும்போது நமக்கு என்ன நடக்கணுமோ அது நடக்கணும்னா நமக்கு இந்த ஃபார்ம் அடிக்கையிலே மேலே முதல்ல கேட்குறது பிறந்த தேதி, அப்புறம் ஆதார் நம்பர், அடுத்தால செல் நம்பர், அடுத்தால அப்பா அம்மா பேர், கீழே இப்போ முதல் நாள் அப்படி மரணத்துக்கு இப்போ தாத்தா பாட்டி பேர் எழுதுங்க. தாத்தாவும் எனக்கு பேரே தெரியலங்கா, பாதி சின்ன பிள்ளைய தாத்தா பாட்டி கீழே உள்ள களத்தில் எழுதும்போது இருக்காங்க.
85க்கு முன்னாலாம் இந்த லெஃப்ட்டில் எழுதுங்க, ஏன் 2005க்கு பிறகுன்னா ரைட்டில் எழுதுங்க. அவன் எதை எழுதியில மூட்டோட 2 பக்கமும் எழுதிட்டு வந்துடுறாங்க, அழுதிக்கணும். அப்போ தப்பு தப்பாக வருது, அதை அடித்து பிறக்கி எடுத்துடணும். ரெண்டாந்திரம் வந்து இன்னொரு கதை என்னென்னா, அப்போ வந்து இப்போ நான் உதாரணமாக சொன்னால் வண்ணாரப்பேட்டையில் கம்பராமாயணத்தில் இருக்குன்னா பழசு வந்து 219 பூத்து, சட்டமன்றம் வந்து 2019 219, இப்போ 226. அப்போ வந்து பாகம் வந்து 18, இப்போ 48, இப்போ 37. இதெல்லாம் அவங்களுக்கு ஒன்றுமே புரியாது. இது அபிஷியலாக இருக்கிறவங்களும் குழம்புதாங்க, மக்களும் குழம்புதாங்க, கூட்டிகிட்டு வரவனும் குழம்புதான். கால அவகாசம் இல்லாமல் ஒன்றும் முடியாது. இவங்க 4ஆம் தேதிக்குள்ளே முடிக்கணுங்கிறாங்க. 4ஆம் தேதிக்குள்ளே அவ்வளோ ஓட்ட முடியாது. ஒரு கெட்டு வந்திருக்குன்னா இன்னைய வரைக்கும் 200 தான். நானும் அந்த மேடம் கூட போய் எவ்வளோ சீக்கிரம் தள்ளி விடலாம்னு பார்த்தாலும் 200 எண்ணம் தான் முடிச்சிருக்கு. 1200க்கு 200 முடிஞ்சால் இன்னும் 4 எத்தனை இருக்குன்னு பாருங்கள். ஒரு வாரத்துக்கு மேலே தற்பொழுதே வந்து இந்த நெல்லை பாளையங்கோட்டை தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் வந்து நம்ம அந்த மக்களிடம் வந்து அவர்கள் கருத்துக்களை கேட்டோம். இதில் முக்கியமாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த 2005 அந்த காலகட்டத்தில் அந்த எஸ்ஐஆர் படிவத்தில் வந்து அந்த வாக்கு நம்ம பதிவு செய்திருந்தோம்னா, அல்லது நம்ம சொந்தக்காரங்க, உறவினர்கள், அப்பா, அம்மா, பாட்டி, தாத்தா இது போன்றவர்கள் அவர்கள் வாக்கை வந்து பதிவு செய்திருந்தாங்கன்னா அதனுடைய விவரங்களை கேட்டிருக்காங்க. இந்த விவரங்களை வந்து நிரப்புதல் தான் வந்து இந்த படிவத்தில் வந்து நிரப்பி கொண்டு வரது தான் ஒரு பெரிய சிக்கலாகவே இருக்குன்னு சொல்லி இந்த மக்கள் வந்து இந்த பகுதி மக்கள் வந்து தங்களது ஆதங்கத்தை தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த எஸ்ஐஆர் படிவங்களுக்கு நிரப்புவதற்கும் பூர்த்தி செய்வதற்கும் அதை பெற்றுக்கொள்வதற்கும் கால அவகாசம் கண்டிப்பாக தேவை என்று பொதுமக்கள் வந்து கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி திரவிய சம்பத். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.